நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் இசக்கி முத்து குக்கர் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் இசக்கி முத்துவுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் இசக்கி முத்து, சென்னை போன்ற வெளியூர்களில் இருந்து வந்து பணபலத்தை காட்டி வாக்கு கேட்கும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் இந்த மண்ணின் மைந்தனாக மக்களின் குறையை தீர்க்க தனக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவேன் எனவும், இளைஞர்களை தொழில் முனைவோராக்க பயிற்சி வழங்கி நிதி உதவிகளை அரசு மூலம் பெற்றுத்தருவேன் எனவும் உறுதியளித்தார். திட்டமொழி சுப்பிரமணியபுரம் குளங்களுக்கு வெள்ளநீர் கால்வாய் இணைப்பு மற்றும் பச்சையாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் தண்ணீர் கொண்டு வர முயற்சி மேற்கொள்வேன் எனவும் அவர் உறுதியளித்தார். நாங்குநேரி பகுதியை செழிப்பான பகுதியாக மாற்றி தொகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என இசக்கி முத்து உறுதிபட தெரிவித்தார். நாங்குநேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் போகிற எல்லா இடங்கள்லையுமே என்ன குறை என்ன ஏதுங்கிறத கேட்டுட்டு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அதை இது வந்த உடனே என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எங்கே என்னென்ன கோரிக்கைகள் இருக்குங்கிற விவரங்களை சொல்லிட்டாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் முன்பு உங்களைப் போல உங்களில் ஒருவனாக இருக்கும் நான் உங்களின் பேராதரவோடு வருகிற 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களின் குரலாக நான் சட்டத்தில் ஒழிப்பேன் என்று கூறி நம்மளுடைய இளைஞர்கள் பெரியவர்கள் இங்கே வேலை வாய்ப்பும் தொழில் வசதியும் சரியான முறையில் இல்லைங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. தொழில்களை பண்ணிட்டு இருக்காங்க வெளியூரில். அதை நம்ம இங்கே ஏற்படுத்தணும். அதற்காக தொழில் முனைவோருக்கு தேவையான நிதி வசதியை அரசின் மூலமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். தொழில் முனைவோருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். பெண்களும் தொழில் முனைவோராக வர வேண்டும். அதாவது அம்மா அவர்கள் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பெண்களை மையமாக வச்சு தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெண்கள் உயர்ந்தால் இந்த நாடு உயரும். அதுதான் உண்மை. நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்கணும். அந்த நீங்க உயர்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தீங்கன்னா இந்த நாடு வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பா இருக்கும். அதற்கு உண்டான திட்டங்களை தீட்ட வேண்டும். அது அடுத்ததாக உங்களுடைய பேராதரவோடு அமையக்கூடிய அந்த எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு அதை செய்யும். மேலும் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எண்ணற்ற திட்டங்களை நம்மளுடைய மக்களுக்காக கொடுத்துருக்காங்க, நிதிகளை கொடுத்துருக்காங்க. அது தேவையான அளவிற்கு நம்ம இடத்த சேரலை, அதை சரியாக பயன்படுத்தலை. கிடைக்கப்பட்ட நிதியை வேற ஒரு திட்டங்களுக்கு மாற்றி விட்டுறாங்க. நம்ம எதிர்பார்க்கிறது வளர்ச்சியை, மக்களுக்கு உழைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தாமல் வேறு சில திட்டங்களுக்கு பயன்படுத்தி நம்மளை ஒரு மாயைக்குள்ளேயே வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி அமைக்கணும். அதே போல் சிப்காட்டை ரெடி பண்ணனா இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கால்களை இணைத்து, அதாவது பாசன கால்வாயை ஒன்று புதுசாக தான் வெட்டி கொண்டு வரணும், தேவையான இடங்களுக்கு வெட்டி கொண்டு வரணும். அப்படி ஒரு இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாங்குநேரி வறண்ட பூமியாக இருக்காது, மிக வளர்ச்சி மிகுந்த செழிப்பு மிகுந்த பகுதியாக மாறிவிடும். அதற்கு இந்த மண்ணின் மேல் அக்கறை கொண்ட, இந்த மக்களின் மேல் அக்கறை கொண்ட ஒரு உள்ளூர்வாசி இந்த இடத்துல எம்எல்ஏவாக இருந்தால் அது நடக்கும். அண்ணாச்சி மாணிக்கராஜ் அண்ணாச்சி இந்த இடத்துல மண்ணின் மைந்தனா 2001 to 2006 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அப்போ நிறைய தேவைகளை இந்த இடங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே எந்த முகவரியை கொண்டவங்க அப்படின்னு சொன்னால் சென்னையை முகவரியாக கொண்டவர். சென்னையிலேருந்து வராங்க. அவங்களுடைய பணபலத்தை மட்டும் காமிச்சு அந்த வெற்றியை பெற்று மக்களுக்கு உழைக்காம தூர போய் அங்கேயே இருந்திருக்காங்க. இந்த நிலைமையை நம்ம மாற்றி அமைக்கணும். மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.